இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா தற்போது பூலோகம் மற்றும் வெறி போன்ற படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். விரைவில் திரைக்கு வரவுள்ள இப்படங்கள் பற்றி, இசைத்துறையில் தனது எதிர்கால திட்டங்களை பற்றியும் நமது செய்தியாளர் ஷைலஜாவிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். இப்போ நீங்க இசையமைச்சிட்டு இருக்கிற படங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு ரிலீஸ் ஆக போகிறது பூலோகம் படம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படம். நம்ம ஜெயம் ரவி சார் நடித்து, ஆஸ்கார் ரவி சார் ப்ரொடியூஸ் பண்ணி, நம்ம கல்யாண் சுந்தரம் கல்யாண கிருஷ்ணனை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எங்கே போனாலும் அந்த படம் எப்போ வருதுன்னு கேட்டுனே இருப்பாங்க. ஸோ அது எப்போ வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய தம்பி நடித்து அவர் நடித்து அர்ஜுனன் காதலின்னு ஒரு படம் அது வரப்போகுது. அண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆக்கம் ஒரு ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆச்சாரம்னு ஒரு படம் இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல படம், நல்லா வந்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேட்ட சாங்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற யங் மியூசிக் டிரெக்டர்ஸில் யார் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ரொம்ப இல்லை, இது தனிப்பட ஒருத்தருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக சினிமாவில் டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஸோ அதனால் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இப்போ புதுசாக அனிருத்தாக இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணா இருக்கட்டும், ஜிப்ரானா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. லைக் இந்த சாங் கேட்டாலே சொல்லலாம், இது இந்த மியூசிக் டைரக்டர் அந்த மியூசிக் டைரக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போது உண்மையாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளெல்லாம் வயிறு கலக்க வச்சிடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போது உங்களுடைய ஸ்ரீகாந்த் தேவா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மெலடிலையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, கானா பாடல்களையும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது அடுத்ததாக வேறு என்ன மாதிரியான மியூசிக் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நானும் அதான் ரொம்ப நாள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். புதுசாக ஒரு மியூசிக் நம்ம க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக மறுபடியும் ஒரு பெரிய ஒரு இடத்துல நிற்கணுன்ற பொசிஷன் நிற்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன தான் புதுசாக பண்ணாலும் இது பண்ணாலும் மறுபடியும் சார் குத்து சாங்கு தான் சார் இன்னும் மாசாக இருக்குது, அதுலேயே வரணும் சார், அதுலேயே பண்ணுங்கன்னும் போது நம்ம நினைக்கிறது பெருசாக என்னால் பண்ண முடியல. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ உண்மையாக சொல்லப்போனால் ஸ்ரீகாந்த் மெலடி பண்ணுவார். பட் குத்தில் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ குத்தில் சொன்ன மாதிரி நம்ம பேர் எடுத்துட்டோம். எனக்கு என்னென்னா ராஜா சார் மாதிரி அவர் எல்லாத்துலேயுமே பேர் எடுத்திருப்பார், லைக் ஜீனியஸ் மாதிரி. ஸோ ஜீனியஸ் தான் அவர். ஸோ அது மாதிரி ஒரு பேர் எடுக்கணும். ஐ திங்க் அது கொஞ்சம் டைம் ஆகும். கண்டிப்பாக எடுத்துருவேன். ஸோ இப்போ குத்து சாங் அப்படின்னு ஸ்ரீகாந்த் தேவானா குத்து சாங் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அவரும் கானா பாடல்களில் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். அது ஏதாவது ஒரு ரீசனா நீங்களும் இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு வர்றதுக்கு? இல்லை, அப்பா எப்படி கானாவில் பேசணும்னா, நாங்கள் இருந்த ஏரியா அது மாதிரி ஏரியா ஒரு ஸ்லம்மில் தான் நாங்களாம் பிறந்து வளர்ந்தோம். ஸோ அந்த ஏரியாவில் கானான்னு ஒரு விஷயம் அடிப்படையாகவே இருக்கும், இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அப்பா அந்த விஷயத்தை சினிமா கொண்டு வந்தார். ஸோ நம்ம மறுபடியும் அதை கொண்டு வராமல் அந்த கானா மிக்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஃபோக் ஆட் பண்ணால் அது குத்துன்னு மாறிச்சு. குத்து மியூசிக் டைரக்டர்லாம் வரல. பட் சிம்பு சார் நடித்து குத்துன்னு ஒரு படம் வந்தது. அதை பண்ணவே மியூசிக் குத்து மாதிரி இருக்குன்னு அவங்களே நம்ம மக்களே ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல பேர் தான் எனக்கு ஆக்சுவலாக. ஒரு துள்ளலான இசையாக இருக்கும் ஸ்ரீகாந்த் தேவான்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம சாங் பாடின்னு இருக்கோன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி படத்தில் இப்போ ரீசெண்டாக அந்த சாங்ஸ்லாம் உங்களுக்கு என்ன சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது? அண்ட் 2 வரி பாடி காட்டுங்களேன். இது ரொம்ப கஷ்டங்க. நான் என்ன எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தானே. எந்த சாங் சொல்கிறீங்க? இல்லை என் மியூசிக்கில் இல்லை யார் மியூசிக்? எந்த மியூசிக் டிரெக்டர் நீங்கள் கேட்ட உடனே ஐயோ ரொம்ப நல்லா இருக்கேன்னு இம்ப்ரெஸ் ஆன ஒரு சாங்? இல்லை, எனக்கு சடனாக குக்கு படத்தில் சாங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இந்த ஆகாசத்தை நான் பார்க்குறேன், ஆறு கடல், அந்த பாட்டு அவங்க நல்லா பாடியிருப்பாங்க. நான் பாடி எதுக்கு அந்த சாங் நான் அடிக்கடி உண்மையாகவே கேட்குற சாங் அது ஆக்சுவலாக. நல்லா சந்தோஷம் நல்லா பண்ணியிருப்பார்.